Morning moon. வந்துருக்கிறீங்களா? டைம் ஆச்சுப்பா. ஐயோ என்னடா ஓ ஆஃபீஸ் போகணுங்க. ஓ லேட்டாக அனுப்பிச்சிட்டேங்க. நீங்கள் சம்பளம் வேறு போட்டுருவாங்க. பிரதர் சாப்பாடு எதுவும் ரெடி பண்ணிட்டீங்களா பிரதர்? சாப்பாடெல்லாம் பார்த்துக்கலாம்ப்பா. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் பிரதர். வண்டி சாவி எங்கே வச்சேன்னே தேட முடியல. ஐயோ வண்டி சாவி இருக்குது. ஃபோனை எங்கே வச்சேன்னு தெரில. இன்றைக்கி சம்பளம் போட்டுருவாங்க பிரதர். நான் ரூம் வாடகை இன்றைக்கி கண்டிப்பாக கொடுத்துருவேன் பிரதர். இன்றைக்கி ஊருக்கு வேறு பணம் அனுப்பணும். என்ன பண்ணுறதுன்னே தெரில. இன்றைக்கி ஏதாவது எக்ஸ்ட்ரா வேலை பார்த்து எப்படியாவது சம்பாரிச்சிடணும். இன்னும் 3 நாள் லீவ் இருக்குது. 3 நாளில் ஏதாவது எக்ஸ்ட்ரா வேலை பார்த்து சம்பாதிக்கணும். சம்பளம் போட்டாச்சு. எப்படியாவது இன்றைக்கி நான் வாடகை கொடுத்துருவேன் பிரதர். கண்டிப்பாக இன்றைக்கி வாடகை கொடுத்துருவேன். பயங்கர சூடாக இருக்குது. ஸ்டேரிங்கே தொட முடியலையே. இவ்வளோ சூடா கஷ்டமாப்பா. ஆஃபீஸ்க்கு வேறு டைம் ஆகிடுச்சு. ஹலோ அப்பா, எப்படிப்பா இருக்க? அப்பா நான் இப்போ இன்றைக்கி பணம் அனுப்பிச்சிடுறேன்ப்பா. சேல்ரி போட்டாங்க. என்னப்பா எப்படி எப்படி போயிட்டுருக்கு? உடம்பு நல்லபடியாக பார்த்துக்கப்பா. சொல்லுப்பா. அந்த பேங்க்கில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்ட்டு போடுறான். அந்த பேங்க்கில் கொஞ்சம் பார்த்து முன்னாடியே நான் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நான் பணம் அனுப்பிச்சிடுறேன்ப்பா. எல்லாத்தையும் கொஞ்சம் கட்டிவிடுப்பா. ஏன்னா அப்போ தான் நம்ம அட்வான்ஸாக கட்ட 2 டியூ சேர்த்து கட்ட தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டு குறையும். இல்லைன்னா வட்டி கட்டி மாளாது. இப்போ எல்லா இடத்துலையுமே வட்டி ஜாஸ்தி ஆக்கிட்டானுங்க. ஓகேப்பா, நான் ஒரு பட்ஜெட் போட்டு தரேன்ப்பா. அதுக்குள்ளே செலவு பண்ணுப்பா. வேறு எதுவும் அன்னசரியாக எதுவும் பண்ண வேணாம்ப்பா. ஓகேப்பா. நானும் எதாவது எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கணும்னு ட்ரை தான் பண்ணுறேன். ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குதுப்பா. என்ன பண்ணுறது? கடவுள் வந்து கடல் தாண்டி வந்து நமக்கு ஒரு பெரிய சோதனை. இந்த பணத்தை சம்பாதிக்கிறது தான் பெரும் கஷ்டமாக இருக்குது. நானும் முயற்சி பண்ணுறேன். எப்படியாவது இந்த வருஷம் எண்டுக்குள்ளே எப்படியாவது கடனை அடைச்சிட்றேன்ப்பா. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் அனுப்புகிற பணத்தை கரெக்டாக பேங்க்கில் போய் கட்டிவிடுப்பா. அதை மட்டும் கரெக்டாக பண்ணிவிடு. உனக்கு தேவையானதை ஒரு 5 ரூபா எடுத்து வச்சுக்கோ. அப்போ சாப்பாடுக்கு உனக்கு வேணுங்கிற பணத்தை எடுத்து வச்சுக்கோப்பா. சரிப்பா, நீ சொல்கிறது கரெக்டுப்பா. சரிப்பா, அப்படியே பண்ணிவிடுப்பா. ஓகேப்பா. என்னப்பா பண்ணுறீங்க? என்னங்க பண்ணுறது? என்ன தான் சம்பளம் வந்தாலும் நமக்கு பத்த மாட்டேங்குது. ஊரில் பணம்னு நம்மளை பாடாப்படுத்துகிறாங்க. அப்பா அம்மா கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக வெளிநாட்டில் வந்து நம்ம கஷ்டப்படுறோம். ஆனால் அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கணும். அவங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்கு வந்தால் இங்கே நமக்கு பல பிரச்சனை வருது. கத்தார்லிவிங்கில் ஆடு கொடுத்து அட்லீஸ்ட்டு பார்ட் டைமாக ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணலான்னு லேப்டாப் சர்வீஸ் எடுத்தால் 200 ரியால் 150 ரியால் வாங்குறதுக்கு அலோ சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. எவ்வளோப்பா சம்பாதிக்கிறீங்க? வாங்குகிற சம்பளம் நமக்கு பத்தவே மாட்டேங்குது ப்ரோ. இங்கே மாதம் ஆனால் ரூம் வாடகை 850 ரியால் கொடுக்குறேன். ஃபுட்டு ஹோட்டலில் சாப்பிட்டா பர் டே 30 ரியால் வருது. அதுவே 1500 ரியால் வந்துடுது. நான் ஒரு மாதத்துக்கு 4000 ரியால் தான் ஊருக்கு அனுப்ப முடியுது. அங்கே உள்ள கடனே 10 லட்சம் 15 லட்சம் கடன் இருந்தால் நான் ஒரு வீடு கட்டினா கூட செங்கல் கூட நம்மளால் வாங்க முடியாது போலக்கு இன்றைக்கி காலகட்டத்துக்கு.
அதுக்கு நம்ம இருக்கிற நேரம் ஃபுல்லாக நம்ம உழைச்சி எப்படியாவது கடன்லாம் அடைச்சி வீடு கட்டணுங்கிறதுக்காக தான் வெளிநாட்டுக்கு வரோம். ஆனால் ஃபுல்லாக எல்லா காசையும் நம்ம சம்பாதிக்க முடியுதா? முடியலையே. அதுக்கான வாய்ப்பு கிடைக்கணுமே. கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு இந்தமாரி பார்ட் டைம் ஜாப் இருந்தால் கண்டிப்பாக ஏதாவது பண்ணினாது எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறணுங்கிறதுக்காக பண்ணிகிட்ருக்கேன் ப்ரோ. பாருங்கள், இந்த லேப்டாப் சர்வீஸ் பண்ணால் எனக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 100 ரியால் கிடைக்கும். அந்த 100 ரியால் இருந்தால் நான் ஒரு வாரத்துக்கு சாப்பிட்றதுக்கான ஃபுட்டுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. அப்புறம் ரெண்ட் என்னாச்சு? ரெண்ட்டு நான் இப்போ கொடுத்துட்றேன் ப்ரோ. இன்றைக்கி கண்டிப்பாக கொடுத்துருவேன். படிக்கிற காலத்தில் ஒழுங்காக படிச்சிருந்தா நான் ஊர்லேயே நல்லா பொழப்ப தேடிட்டு இருந்திருப்பேன். அதுதான் எனக்கு இப்போ இவ்வளோ கஷ்டங்கள் வருது. ஹலோ, என்னாச்சு அப்பாவுக்கு? ஹார்ட் அட்டாக்கா? எப்படியாவது நல்ல ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்க. கொஞ்சம் பார்த்துங்க. எப்படியாவது மீனாட்சி தஞ்சாவூர்கிட்ட இருக்கோம், அங்கே கூப்பிட்டு போங்க. நல்லபடியாக பார்த்துக்க சொல்லுங்கள். எதாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் வேறு யாராவது கூப்பிட்டு நான் சொல்கிறேன். ஓகே 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 ஓகே. ஹலோ, அவர் இறந்துட்டாரா? அப்பா, அவர் எப்படியாவது வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுங்க. டைம் எடுக்குமா? சரி, எப்படியாவது பாடியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துருங்க. என்னால் இப்போ கொஞ்சம் வர முடியலங்க. எம்டி வேறு வெளில போயிருக்காரு. பாஸ்போர்ட்டு கிடைக்குமா என்னென்னு எனக்கு தெரியல. அந்த சடங்குலாம் என்னால் கண்டிப்பாக வர முடியுமான்னு எனக்கு தெரியல. எனக்கு வீடியோ காலில் மட்டும் அவர் ஃபேஸை மட்டும் ஒரே ஒரு வாட்டி எனக்கு காமிச்சிருக்காரு. எனக்கு மட்டும் ஏதோ இப்படிலாம் நடக்குது தெரியல. அப்பா கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக வெளிநாட்டில் வந்து நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரித்து அவங்களோட கடனை அடைக்கிறதுக்காக நான் வந்து கடைசியில் அவரோட சந்தோஷமான முகத்தை பார்க்க முடியாமல் போயிடுச்சு. பணம் மட்டும்தான் வாழ்க்கை கிடையாது. ஆனால் அப்பா அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்க முடியாத ஒரு துரதிர்ஷ்டசாலி ஆகிட்டேன்னு நினச்சதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஓகேங்க, நான் கண்டிப்பாக என்னால் அடுத்த வருஷம் வரும்போது தான் எனக்கு தெரியும் என்னால் பார்க்க முடியலைங்கிறது தான். கடைசி நேரத்தில் கூட அவர் இறந்த பணத்தை கூட பார்க்காத ஒரு பாவி ஆகிட்டேனே, அது நினச்சா தான் கஷ்டமாக இருக்குது. எப்படியாவது நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துருங்க. ஓகேங்க. எல்லாருக்கும் நான் சொல்கிற விஷயம் ஒரே ஒரு விஷயந்தான். வெளிநாட்டு வாழ்க்கையில் வந்து பணத்தை மட்டும் சம்பாரித்து வெறும் சந்தோஷத்தை மட்டும் பார்க்குறது கிடையாது. இந்த வெளிநாட்டு வாழ்க்கைக்கு பின்னாடி நிறைய வழிகளும் இருக்குது. அதாவது அப்பா அம்மா கஷ்டப்படக்கூடாது, அவங்க வந்து 5000த்துக்கும் 10,000த்துக்கும் சம்பாரித்து ஊரில் அவங்க பொண்ணை இல்லை கூட பிறந்த தங்கச்சியோ அக்காவையோ மேரேஜ் பண்ண கொடுக்கும்போது அந்த கடனாளியே ஆனால் அவன் கூட பிறந்த ஒரு அண்ணனோ தம்பியோ அவன் வந்து வெளிநாட்டில் அந்த கடனை அடைக்கக்கூடிய பொறுப்புக்காக தான் வெளிநாட்டுக்கு வரான். அந்த வெளிநாட்டுக்கு வரும்போது தான் அப்பா அம்மாவோட அவங்க கூட வாழ்நாளில் அவங்க வாழ வேண்டிய அந்த நேரங்களில் அந்த பையன் வாழ முடியாமல் போகிறான். அந்தமாரி அந்த விஷயத்தை பொறுப்பாக செய்யணும், அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க கடனை பாரத்தை வாங்கி இங்கே வெளிநாட்டில் வந்து கடல் தாண்டி வந்து சம்பாரித்து அந்த கடனை அடைக்கிறான். ஆனால் கடைசி நேரத்தில் அவர் உயிர் போகும்போது கூட அந்த பிணத்தை கூட பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் இல்லாமல் ஒரு மகனும் எத்தனையோ பேர் வெளிநாட்டில் இருந்து இப்படிலாம் கஷ்டப்பட்டு அப்பா அம்மாவை கூட வச்சு பார்த்துக்க முடியாமல் துரதிர்ஷ்டசாலியாக நிறைய பேர் இருக்காங்க. அதோட வலி வந்து யாருக்குமே தெரியாது. அந்த வலி வந்து அவங்க அனுபவிச்சா தான் தெரியும். அதனால் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் இந்த படம் மூலமாக
ஊரில் இருக்கிறவங்க அப்பா அம்மாவை நல்லபடியாக பார்த்துங்க, அவங்கள கடைசி காலத்தில் சந்தோஷமாக வச்சுங்க. இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு குழந்தைய வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டம், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். அதிகபட்சம் வெளிநாட்டுக்கு வரவனோட கனவு என்ன இருக்குன்னா, வீடு கட்டணும், அப்பா அம்மாவோட கடனை அடைக்கணும். அவன் வந்து கல்யாணம் பண்ணியிருந்தானா அவன் பசங்களோட ஸ்கூல் ஃபீஸை அவனால் அங்கே பேர் பண்ண முடியாது அவன் வாங்குகிற சம்பளத்தால். அதனால தான் வெளிநாட்டுக்கு அவன் அதிகமாக இங்கே வராங்க. அடுத்த ஜென்ரேஷன் வெளிநாட்டுக்கு வராமல் இருக்கணும்னா நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல கல்வியை கொடுக்கணும். நம்ம எப்படி இருக்கோமோ அதை பார்த்து தான் அடுத்த ஜென்ரேஷன் நம்மளே பார்த்துப்பாங்க. அதனால் நம்ம அப்பா அம்மாவை நம்ம நல்லா பார்த்துக்கிட்டா தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். ஓகே, இந்த படத்துலேருந்து நான் அதை தான் சொல்லணும்னு இந்த ஷார்ட் ஃபிலிமில் ட்ரை பண்ணேன். தேங்க்யூ. Morning Moon.